ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். திஸ் இஸ் மகேஸ்வரி. ஸோ இன்றைக்கி நம்ம சில முக்கியமான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பேசுகிறதுக்கு அண்ட் ஆஃபீஸில் பேசுகிறதுக்கு தேவையான ஆங்கில வாக்கியங்களை பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட், நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, நம்ம சேர்ந்து டீ குடிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ சேர்ந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் லெட்ஸ் ஹாவ் டீ டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் ஹாவ் டீ டுகெதர். நீ போகும்போது தயவு செஞ்சு ஃபேனை ஆஃப் பண்ணிடு. ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் வென் யூ லீவ். நீ போகும்போது தயவு செய்து ஃபேன் ஆஃப் பண்ணிடு அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் வென் யூ லீவ். சோஃபா மேலே உன்னோட துணிகளை போடாத. Don't leave your clothes on the sofa. Don't leave your clothes on the sofa. உங்கள் ஃபோனை கொஞ்சம் நேரம் கீழே வைங்க. நம்ம பேசும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் அந்த ஃபோனை கீழே வையேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, put your phone down for a while. Put your phone down for a while. நீ போய் பால் வாங்கிட்டு வர முடியுமா? கொஞ்சம் எனக்காக போய் பால் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதை கேன் யூ கோ அண்ட் பை சம் மில்க் அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ கோ அண்ட் பை சம் மில்க். காஞ்சதுக்கப்புறம் துணிகளை மடி. நல்லா ட்ரை ஆனதுக்கு அடுத்து துணியெல்லாம் எடுத்து மடித்து வை. Fold the cloths after the dry. Fold the cloths after the dry. தேவையே இல்லாமல் லைட் எல்லாத்தையும் எரிய விடாத. Don't leave the lights on unnecessarily. Don't leave the lights on unnecessarily. நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. You look tired. Take some rest. You look tired. Take some rest. உனக்கு டின்னருக்கு என்ன வேணும்? What do you want for dinner? What do you want for dinner? இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன். I made your favorite dish today. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சுருக்கேன். I made your favorite dish today. கொஞ்ச நேரம் என் கூட உட்காரு. Sit with me for a while. கொஞ்ச நேரம் என் கூட உட்காரு. Sit with me for a while. கேட்டை பூட்டுறதுக்கு மறந்துடாத. கேட்டை பூட்டுறதுக்கு மறந்துடாத. Don't forget to lock the door. Don't forget to lock the gate. Don't forget to lock the gate. தண்ணி பாட்டிலை நிரப்புறதுக்கு நினைவில் வச்சுக்கோ. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. Remember to fill the water bottles. Remember to fill the water bottles. மின்சார கட்டணம் கட்டிட்டியா? கரண்ட் பில்லை கட்டிட்டியா? Did you pay the electricity bill? Did you pay the electricity bill? வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கேஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ. Check the gas before you leave. Check the gas before you leave. இது வார இறுதி தான், அதாவது இது வீக்கெண்டு தான். நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு. இது வீக்கெண்டு தானே, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை இட்ஸ் த வீக்கெண்ட், யூ கேன் ஸ்லீப் அ லிட்டில் லாங்கர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் த வீக்கெண்ட், யூ கேன் ஸ்லீப் அ லிட்டில் லாங்கர். நம்ம 2 பேருக்கும் காஃபி போடுறியா? நம்ம 2 பேருக்கும் ஒரு காஃபி போடுறியா? கேன் யூ மேக் காஃபி ஃபார் போத் ஆஃப் அஸ்? கேன் யூ மேக் காஃபி ஃபார் போத் ஆஃப் அஸ்? இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டை சுத்தம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணலாம். Let's clean the house together today.
Let's clean the house together today. நம்ம இப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. It's been a long time since we talked like this. It's been a long time since we talked like this. அப்படின்னா என்னது? நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரிலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான். நாளை ஷாப்பிங் போகலாமா? நாளைக்கு ஷாப்பிங் போகலாமா? Can we go shopping tomorrow? Can we go for shopping tomorrow? உன்னோட வேலை இப்போ எப்படி போகுது? How is your work going these days? How is your work going these days? ரொம்ப அதிகமாக வேலை பார்க்காத, கொஞ்சம் ஓய்வெடு. Don't work too much. Take some rest. Don't work too much. Take some rest. அவசரமாக முடிவெடுக்காத. அவசரமாக முடிவெடுக்காத. Don't make decisions in a hurry. Don't make decisions in a hurry. செய்கிறதுக்கு முன்னாடி 2 முறை யோசி. Always think before you act. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Always think before you act. நீ செய்கிற விஷயத்தில் நம்பிக்கையாக இரு. நீ என்ன பண்ணுறியோ அந்த விஷயத்தில் நம்பிக்கையோடு இரு. Be confident in what you do. Be confident in what you do. நீ பிளான் பண்ண மாதிரி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத. பிளான் பண்ண மாதிரி ஆகலைன்னு கவலைப்படாத. Don't worry if things don't go as planned. Don't worry if things don't go as planned. ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வை. Save money. Save some money every month. Save some money every month. தேவையே இல்லாமல் செலவு பண்ணாத. Don't spend unnecessarily. தேவையில்லாமல் செலவு பண்ணாத. Don't spend unnecessarily. உன்னோட செலவுகளை நீ கவனத்தில் வச்சுக்கோ. Always keep track of your expenses. Always keep track of your expenses. நான் தினமும் காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போவேன். I reach the office at 9 o'clock every day. I reach the office at 9 o'clock every day. எனக்கு மேனேஜர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. I have a meeting with my manager. I have a meeting with my manager. இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம். Let's discuss this project in detail. Let's discuss this project in detail. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் தேவை. I need some time to finish this task. I need some time to finish this task. அப்டேட்டட் ஃபைல்ஸை எனக்கு அனுப்புங்க. அப்டேட்டட் ஃபைலை எனக்கு அனுப்புங்க. Please send me the updated file. Please send me the updated file. மீட்டிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. The meeting has been postponed. மீட்டிங் போஸ்ட்போன்ட் ஆயிடுச்சு. The meeting has been postponed. காஃபி பிரேக் போகலாம். Let's go for a coffee break. Let's go for a coffee break. இன்னைக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகம். The workload is too much today. The workload is too much today. நான் 5 நிமிஷத்தில் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். I will join you in 5 minutes. நான் 5 minutesல உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்.
I will join you in 5 minutes. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். I am bit busy right now. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். I'm bit busy right now. ஃபோனில் பேசும்போது நம்ம மேனேஜர்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? மேனேஜர்கிட்ட பேசலாமா? May I speak to the manager please? May I speak to the manager please? நான் சில நிமிஷத்தில் உங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணுறேன். I will call you back in a few minutes. I will call you back in few minutes. I will call you back in a few minutes. லைன் கிளியராக இல்லை. The line is not clear. லைன் கிளியராக இல்லை. The line is not clear. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Please hold on for a moment. Please hold on for a moment. அதை திரும்ப சொல்ல முடியுமா? Can you please repeat that? அதை திரும்பவும் சொல்ல முடியுமா? Can you please repeat that? உங்களோட குரல் கொஞ்சம் சரியாக கேட்கல. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை என்னால் சரியாக கேட்க முடியல. I couldn't hear you properly. I couldn't hear you properly. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த சில சென்டென்சஸை உங்களுக்கு அசஸ்மெண்ட்டாக கொஷின் கேட்குறேன். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு. நம்பர் 1, நம்ம 2 பேருக்கும் சேர்த்து காஃபி போடுறியா? நம்பர் 2, நாம் இப்படி பேசி ரொம்ப நாளாச்சு. நம்பர் 3, காஃபி பிரேக் போகலாமா? அதாவது காஃபி பிரேக் போகலாம். காஃபி பிரேக் போகலாம். ஸோ இந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.